நிகழ்தகவு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் பட்டப்பகலில் வெட்டி கொலை. 5 மாத கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அரங்கேறிய பயங்கரம். மருமகனை கொலை செய்வதற்கு கூலிப்படைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். நாட்டையே உலுக்கிய கொலையின் வழக்கு முடிவுக்கு வந்தது எப்படி? கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? ஆண்டு செப்டம்பர் மாசம் 5 மாத கர்ப்பிணி மனைவி அமிர்தவர்தினிய செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன இளைஞர் பிரணாய் செக்கப் முடிஞ்சு அமிர்தவர்தினிய ரிசப்ஷன்ல உட்கார வச்சுட்டு பார்க்கிங்ல இருந்த காரை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்போ பிரணாயை ஃபாலோ பண்ணிட்டு போன ஒரு கும்பல் அவரை வழிமறிச்சு அருவா இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சிருக்காங்க. அந்த கும்பல் கிட்ட தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலதெறிக்க ஓடி இருக்காரு பிரணாய். ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் அவரை சுத்தி வளைச்சு அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு பைக்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த பிரணாய் துடிச்சு இறந்துட்டாரு. காரை எடுக்கிறதுக்காக போன கணவர் இன்னும் வரலையேன்னு சொல்லி பார்க்கிங் கிட்ட போயிருக்காங்க அமிர்தவர்தினி. அங்க தன்னோட கணவர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. பிரணாயை கொன்னது யாரு? அவருக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கா? உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கான்னு அமிர்தவர்தினி கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். எங்க அப்பா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார், அவர் தான் என் கணவரை ஆளை வச்சு கொலை பண்ணியிருக்காருன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. மருமகனை மாமனாரே இப்படி கொல்வாருன்னு காவலர்கள் கேட்க, பெற்றோர் எதிர்ப்பை மீறி நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார், அதுல இருந்து எங்க அப்பா பிரணாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தெலுங்கானா மாநிலம் மிரியலாகுடாவில் இருந்த அமிர்தவர்தினியோட அப்பா மாருதிராவ் வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. பிரணாய் மரணத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோன்னு சொன்ன காவலர்கள், உங்களுக்கும் உங்க மருமகனுக்கும் என்ன பிரச்சனை? ரொம்ப நாளாவே பிரணாய்க்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருந்ததா உங்க மகளே சொல்றாங்க, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார், என் ஸ்டேட்டஸ் தெரியாம கண்டவங்க சொல்றத வச்சுக்கிட்டு விசாரிக்க வராதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு மாருதிராவ். போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்காம விரட்டி விடுறதுலயே குறியா இருந்த மாருதிராவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் பிரணாய் கொலைக்கான எல்லா காரணமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நல்கொண்டாவை சேர்ந்த 24 வயசான பிரணாய் குமாரும் மிரியலாகுடாவை சேர்ந்த அமிர்தவர்தினியும் காலேஜுக்கு ஒரே பஸ்ல தான் போவாங்க. ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க காலேஜ் போனதும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு போய் காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. பிரணாயும் அமிர்தவர்தினியும் தங்களோட பெற்றோர்கிட்ட காதல் விவகாரத்தை சொல்ல, மகள் லவ் பண்ணது தெரிஞ்சதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்காரு மாருதிராவ். ஏன்னா பிரணாய் வேற ஜாதியை சேர்ந்தவர். வேற ஜாதி பையனுக்கு உன்னை ஒரு நாளும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மாருதிராவ் உறுதியா சொல்லியிருக்காரு. யார் எதிர்த்தாலும் நான் பிரணாயை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அமிர்தவர்தினியும் தன்னோட காதல்ல விடாப்பிடியா இருந்திருக்காங்க. மறுநாள் காலேஜுக்கு போன அமிர்தவர்தினி வீட்டில் நடந்த விஷயத்தை தன்னோட காதலன் பிரணாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. காதலி சொன்னதை கேட்டதும் பிரணாய் மனசுலையும் பயம் வந்திருக்கு. பேசாம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அமிர்தவர்தினியும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஜனவரி 30 2018 காலேஜுக்கு போறேன்னு வீட்டில இருந்து கிளம்பின பிரணாயும் அமிர்தவர்தினியும் ஆரிய சமாஜ் அமைப்புக்குட்பட்ட கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் மாருதிராவ் கொந்தளிச்சிருக்காரு. அடுத்து கணவன் மனைவி 2 பேரும் தனியா வீடெடுத்து வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2018 மே மாசம் அமிர்தவர்தினி கர்ப்பமாகியிருக்காங்க. மகளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது மாருதிராவ் மாறுவாரான்னு எதிர்பார்த்தா அதான் இல்லை. பிரணாயை கொலை பண்ணியே தீரணும்னு இருந்திருக்காரு.
கூலிப்படையை ஏவி விட்டு பல முறை மருமகன் பிரணாயை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. ஆனா அதுல இருந்து ஒவ்வொரு முறையும் பிரணாய் தப்பிச்சிருக்காரு. மாருதிராவ் கொலை மிரட்டல் விடுத்ததை பிரணாய் கண்டுக்காம இருந்திருக்காரு. செப்டம்பர் 14ஆம் தேதி 5 மாச கர்ப்பிணியான மனைவி அமிர்தவர்தினிய செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு பிரணாய். அதை தெரிஞ்சுக்கிட்ட மாருதிராவ் கூலிப்படையை ஏவி பிரணாய கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்காரு. அதுல நில கொலைஞ்ச பிரணாய் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. பிரணாயை போட்டு தள்ளுறதுக்காக கொலையாளி சுபாஷ்குமார் சர்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்காரு மாருதிராவ். மகனை இழந்த பிரணாயோட அப்பா பாலசாமி கொடுத்த புகாரை வச்சு மாருதிராவ் சுபாஷ்குமார் சேர்த்து 8 பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல 2020 ஜாமீன்ல வந்த மாருதிராவ் ஹைதராபாத்ல உள்ள தன்னோட பண்ண வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கடந்த 6 வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த வழக்குல ஆணவ கொலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. A1 குற்றவாளியான மாருதிராவ் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால A2 குற்றவாளி சுபாஷ்குமாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதோட கூலிப்படையை சேர்ந்த 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்கு. என் மகனுக்கு நடந்த கொலை மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன பிரணாயோட அப்பா தெலங்கானா நீதிமன்றம் வழங்கின தீர்ப்புக்கு கண்ணீர் விட்டு நன்றி சொல்லியிருக்காரு. நிகழ்தகவு